ஆம். என் பேர் வந்து கேஓசி செல்லப்பாண்டியன். திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். ஷியான்ட்டு வந்து ஒரு மாணவராகவும் ஒரு மாஸ்டராகவும் இருக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ஸோ ஷியான் வந்து மறைவு வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து பெரிய இழப்பாக இருக்குது. ஸோ அதை எங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ சென்னையில் அடக்கம் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ நேற்று சென்னையில் வந்து எல்லோரும் அவங்களுக்கு வந்து இரங்கல் செஞ்சுட்டு இங்கே மதுரையில் வந்து அவங்க அடக்கம் பண்ணுறதா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஷியானூன் பிறந்த ஊர் இது. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து பிளாக் பெல்ட் கொடுத்த ஒரு மதுரை தான். 1986 நான் சார் தயானந்த் மாஸ்டர்கிட்ட ட்ரெயின் பண்ணப்போ 6 பேர் வந்து பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு ஷியான் இங்கே தான் சென்னை இங்கே மதுரையில் தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு நாங்கள் 6 பேர் வந்து இங்கே தங்கியிருந்து எஸ்எஸ் காலனி பெண்டகான்னு சொல்லி இங்கே தங்கியிருந்து ட்ரைனிங் பண்ணி திருப்பரங்குன்றம் வரைக்கும் எங்களை ஜாகிங்லாம் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு மதுரை வந்து முதல் 86 முதல் நான் பிளாக் பெல்ட் வாங்கினேன் இடம். ஸோ அதை மறக்க முடியாது. இந்த சென்சாய் பழைய சென்சாய் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஷியான் வந்து இங்கே மதுரையில் இருந்தப்ப ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க. ஷியான் எங்கள் பிளாக் பெல்ட் கொடுத்த பிறகு 87 தான் சென்னை வந்தாங்க. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அவங்க கூட ஒரு மாணவராகவும் 40 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய வெளிநாடுக்கு வந்து மாஸ்டர் போனப்போ ஷியான் போனப்போ என்னையும் அழைச்சி போயிருக்காங்க. அமெரிக்காவில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் கோல்டு மெடல் வாங்க வச்சாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஜெனரல் ஷோயாங்கி டைகோனோட ஃபவுண்டர்கிட்ட மலேசியா அழைச்சி போயிட்டு ட்ரைனிங் பண்ண வச்ச சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா. அது மாதிரி அந்த மாதிரி நிறைய மாணவர்களை வந்து மாஸ்டராக ஆக்கியிருக்காங்க. நிறைய மாணவர்களை வந்து நிறைய சாதனையாளர்கள் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் வந்து ஷியான் வந்து இப்போ 4:30 மணிக்கு அவங்கள அடக்கம் செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. கூடவே இருந்து சென்னையிலே இருந்து இங்கே மதுரை வந்து அவங்க கூட ஷியான் வந்து திரும்ப திரும்ப அவங்க முகத்தை இன்னும் எவ்வளோ நேரம் பார்ப்போம்ட்டு துடிச்சுட்டு அவங்க கூட இருந்து இப்போ வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு வந்து எங்களால் அந்த இழப்பை தாங்க முடியல. ஷியான் வந்து எப்போதுமே எங்களுக்கு வந்து தெய்வமாக இருந்து எங்களுக்கு வழி நடத்துவாங்க. நாங்கள் ஷியான் மறைஞ்சாலும் அவர் உடல் மறைஞ்சிருக்கலாம், அவரோட ஆவி ஒவ்வொரு அணுக்களும் அவங்க டீச் பண்ண விதங்கள் ரோல் மாடலாக எங்கள் மனசில் எங்கள் ரத்தத்திலே பதிஞ்சிருக்கு. அது எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் ஷியானை மறக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய டீச்சிங் டெக்னாலஜி மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஷியான் மறைஞ்சாலும் அவருடைய நினைவுகளோட என்னுடைய இந்த இஷுண்டியூ கராத்தே பயணத்தை தொடர்ந்து எடுத்து அவங்களுடைய என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஆல் இண்டியா இல்லை, வெளிநாடு எல்லா நாட்டுக்கும் இஷுண்டியூ கராத்தேலையும் நிறைய பரப்பி ரொம்ப சிறப்பாக கொண்டு போகுது. மீண்டும் ஒரு முறை வந்து ஷியானுக்கு வந்து ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து ஷியானுக்கு அப்புறம் வந்து என்னதான் வந்து இஷுண்டியூ கராத்தே கழகத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஹான்சியா 10th டான் ப்ரொமோட் பண்ணி. ஸோ இந்த இஷுண்டியூ வந்து ஷியானுக்கு அப்புறம் வந்து இந்தியாவிலையும் அப்ராட்லேயும் என்னை எடுத்து நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பொறுப்பு மட்டும் இல்லை, அது அரவணைச்சி எல்லாரையும் ஒரு குழந்தைங்களை அப்பா எப்படி அரவணைச்சி கொண்டு போகணுமோ அது மாதிரி கொண்டு போனோம். ஷியான் கூட நாங்கள் அந்த காலத்துலேருந்து ஷியான் 45 வருஷம் ட்ரெயின் பண்ணோம். இப்போ வந்து ஒரு அப்பாட்ட கூட ஒரு அப்பா அம்மாட்ட கூட ஒரு குழந்தைங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. 40 வருஷம் தொடர்ந்து பயணிக்க முடியலை. நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதே போல் மார்ஷியல் ஆர்ட் ஃபீல்டுலையும் இருக்குது. ஸோ ஷியான் வந்து ஆசைப்பட்ட மாதிரி முயற்சி பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு இந்த இஷுண்டியூ கராத்தே கலை வந்து வழிநடத்தி செல்வேன்னு எனக்கு ஒரு உறுதியாக இருக்குது, செய்வேன். ஸோ சென்சாய் வந்து மதுரையில் வந்து ஷியான் வந்து முதல்ல இங்கே மதுரையில் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள நடத்துனாங்க. அவங்களும் என்ட்ரி பண்ணுவாங்க. என் பேர் ராஜா. ஷியான் வந்து மதுரையில் தான் ஆரம்பித்தார். அப்போ அவரோட ஃபஸ்ட்டு பேட்சே நாங்கள் தான். அங்கே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறத வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஆரம்பித்ததே மதுரை தான். நம்பர் 1 இங்கே தான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ஷியான் எல்லாத்தையும் கொண்டு போனார். அவரோட டைரக்ட் ஸ்டூடெண்ட்டில் ஒரு 7-8 பேரில் நானும் ஒரு ஆள். நாங்கள் வந்து அப்போது 83 வந்து யங்கஸ்ட் பிளாக் பெல்ட் இன் இந்தியான்னு அவார்டு வாங்கி பிரசிடென்ட்டையும் இந்திரா காந்திட்டையும் அவார்டு வாங்கினோம். அப்போ ஜெயில் சிங் வந்து பிரசிடென்ட், இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க.
அவார்டு வாங்கினோம். நிறையா வந்து டெக்னிக்கலி எல்லாமே அந்த கராட்டே மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத வந்து முழுக்க முழுக்க இங்கே தான் டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் எப்படி என்னென்ன செய்யணும், எவ்வளோ கிளாஸஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணணும், இது எல்லாமே இங்கே தான் டிசைன் பண்ணோம். எல்லாமே பண்ணி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லா கராத்தே இதுலையும் இருக்கிறது அதுதான் இருக்குது. அப்புறமேல்ட்டு உலகம் ஃபுல்லாக இவர் தான் கொண்டு போனார், ஷியான் தான் கொண்டு போனார், எல்லாமே பண்ணார். இதை வந்து நாங்கள் வந்து எப்படின்னா எங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சராக தான் நாங்கள் வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஆர்ட்டாலாம் நாங்கள் வைக்கல. எங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சரே அப்படி தான். நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். ஆமாம், அதான் வந்து இதை வந்து நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஷியான் இல்லாத ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய பேரிழப்பு தான். நான் வந்து ஒரு சென்னை போனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போகல நான். ஆனால் மதுரையிலேருந்து தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். செல்வகுமார் 83ல் கராத்தே கழகத்தில் பயணித்தேன். அப்போ அந்த பேசினவங்கலாம் எனக்கு முன்னோடிகள், எனக்கு வழிகாட்டி. இப்போ அவங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தது சென்சாய் ஆன்ஷி, திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்லப்பாண்டி அவர்கள். இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வழி நடத்தினாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாஸ்டரோட நான் பயணிக்கிறத பெருமை நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் கூடி இந்த மாதிரி பேசுகிறத வந்து என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலை. அது வார்த்தையும் கிடையாது. இனி எங்கு காண்போம்னு சொல்லுவாங்க, எப்படி சந்திப்போம்னுவாங்க. அந்த கேள்விக்கு விடைக்கான தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் எங்களுடைய குருநாதர் இந்திய கராத்தே கழகத்தில் வெளிநாட்டிலிருந்து இந்தியா கொண்டு வந்து இந்தியாவின் தந்தையாக அந்த கலையை கொண்டு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து ஆளாக்குனது அவர் தான். அதில் நாங்கள் ஒரு சிறு துருவங்களாக பயணித்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் பயணிப்போம். அவன் சொன்ன மாதிரி மணி மணிக்கின்றதை விட நாங்கள் இதயபூர்வமாக, உடல் பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக வாழ்க்கை இணைந்து இந்த கலையத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏதோ கமர்ஷியலில் சம்பாதிச்சோம், ஒரு வகுப்பு எடுத்தோம்னு கிடையாது. அதனால தான் நாங்கள் 40 வருஷம் தாண்டி இன்னைக்கு பயணிக்கிற காரணமே அந்த தியாகம் தான். இல்லாட்டினா நாங்கள் சதறி இருப்போம். இதை நினைக்கும் பொழுது அந்த நன்றியை டாக்டர் ஷியான் ஹுசைன் சொல்ல வேணும். நான் பார்த்த மாஸ்டர் எவ்வளோ பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், நண்பர்கிட்ட பயிர்ந்திருக்கேன். ஆனால் இவர் ஒரு மாஸ்டர் எப்படின்னா, ஒரு கலையை எப்படி வச்சிருக்கணும், கலையில் எப்படி பழகணும்னு ஒரு செயின் கொண்டு வந்து அனைத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் தாயும் பிள்ளையுமா ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வச்சிருக்காரு அப்படின்னா பாராட்டக்கூடியது. இப்போ அவர் இல்லை, ஆனால் எங்களை சேர்த்து விட்டார். நாங்கள் என்ன செய்வோம்னா அவர் புகழை நாங்கள் காப்பாற்றணும், பெயரை எடுக்கணும், கொண்டு வரணும்னு நினைப்போம். இதுதான் உண்மை. அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினா கூட இது பெரிய ஒரு சந்திப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது தொடரட்டும், கலை வளரட்டும்.